வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் உடனடியாக செய்கிற மாதிரி பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம கேரட் தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேரட் தோசைக்கு பொருத்தமான ஒரு தேங்காய் சட்னியும் தான் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த 2 ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கேரட் தோசையும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய கேரட்டாக 2 எடுத்திருக்கேன். இப்போ கேரட் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் 3 சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவோடு சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச விழுது அந்த மாவில் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் பொடிசாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை எதுக்கு சேர்க்குறோன்னா தோசை நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்து கலந்துக்கலாம். எனக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது மாவு. எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு இந்த மாவு வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். ரவை சேர்த்துருக்கிறதுனால மாவு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஊற்றும் போது தோசை நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில இந்த தோசைக்கு பொருத்தமான ஒரு தேங்காய் சட்னி பார்த்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கினோம்னா போதும். அந்த வெங்காயத்தோட பச்சை வாடையும் இருக்கணும் இந்த சட்னிக்கு. அதனால் லேசாக ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக ஒரு 10-15 புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொத்தமல்லி டேஸ்ட்டு வந்துடும். அதனால் கம்மியான அளவு சேர்த்து செய்யும்போது தேங்காய் சட்னி டேஸ்ட்டு ரொம்ப வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். அதனால் கம்மியான அளவு 2ம் சேர்த்துக்குங்க. சேர்த்து இது நல்லா அந்த சூட்லேயே கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. தேங்காய் அதிகமாகவும் பொட்டுக்கடலை கம்மியாகவும் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துட்டு தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி, நல்லா அந்த மல்லி புதினா வாசனையோட சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக அந்த சட்னியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ அடுத்து தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நீங்கள். இப்போ தோசைக்கல் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ மாவு, அதுக்கு தகுந்த அளவு மாவு ஊற்றி நல்லா மெல்லிசாவே நீங்கள் ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். இந்த தோசைக்கு எண்ணெய், நெய் எது வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் தான் இன்றைக்கி சேர்த்து செய்கிறேன். நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தோசை ஃபுல்லாக சுற்றி ஊற்றிட்டு வேக வச்சுக்குவோம். ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு,
நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட கேரட் தோசை ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடும். கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. 2 தோசை சேர்த்தே தான் சாப்பிடுவாங்க. தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும். நம்ம ரவை சேர்த்து ஊற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த தோசையும் சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் தோசை ரெசிபி, இட்லி ரெசிபிலாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். டிஃபன் ரெசிபி ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதே போல் சட்னி ரெசிபி ப்ளேலிஸ்ட் இருக்குது நம்ம சேனலில், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட இந்த டிஃபன் காம்போ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.